வணக்கம் மக்களே. பான் டு லேர்ன் 360ங்கிற நம்ம சேனலில் டெய்லி 10 இங்கிலீஷ் வேர்ட்ஸை வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் டே 39க்கான 10 இங்கிலீஷ் வேர்ட்ஸை பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் விசிட். விசிட் வருகை வருகை. when will you visit here? when will you visit here? நீங்கள் எப்போது இங்கே வருகை தருவீர்கள்? Second word pluck. Pluck பறி பறி. You shouldn't pluck flowers in the park. You shouldn't pluck flowers in the park. நீ கண்டிப்பாக பூங்காவிலிருந்து மலர்களை பறிக்க கூடாது. Third word apology. Apology மன்னிப்பு மன்னிப்பு. He wrote apology letter to his friend. He wrote apology letter to his friend. அவன் தனது நண்பருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதினான். Fourth word division. Division பிரிவு பிரிவு. I am working in marketing division. I am working in marketing division. நான் வியாபார பிரிவில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். Fifth word certificate. Certificate சான்றிதழ் சான்றிதழ். My certificate was missing. My certificate was missing. என்னுடைய சான்றிதழ் தொலைந்து விட்டது. Sixth word kneading. Kneading பதப்படுத்துதல் பதப்படுத்துதல். Nowadays kneading flour substance are increasing. Nowadays kneading flour substance are increasing. இன்றைய காலத்தில் பதப்படுத்தப்பட்ட மாவு வகைகள் பெருகிவிட்டது. Seventh word office. Office அலுவலகம் அலுவலகம். Will you come to my office? Will you come to my office? என் அலுவலகத்திற்கு நீ வருகிறாயா? Eighth word relay. Relay நம்பு அதாவது சார்ந்திருத்தல். Many working women rely on relatives for child care. Many working women rely on relatives for child care. வேலைக்கு செல்லும் பல பெண்கள் குழந்தை பராமரிப்புக்காக உறவினர்களை நம்பியுள்ளனர். Ninth word fluently. Fluently சரளமாக சரளமாக. Can you speak English fluently? Can you speak English fluently? உங்களால் ஆங்கிலம் சரளமாக பேச முடியுமா? Last word behalf. Behalf சார்பில் சார்பில். Can you talk to him on my behalf? Can you talk to him on my behalf? என்னுடைய சார்பில் நீங்கள் அவருடன் பேச முடியுமா? Thank you for watching. நன்றி மக்களே.